ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒர்க்கிங் விமனோட ஈவினிங் எப்படி இருக்குன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் கழுவி வச்ச பாத்திரம், ஈவினிங் டீ சாப்பிட்டு போட்ட பாத்திரம் தான் கழுவ கிடக்குது. இப்போ இங்கே கஞ்சி பசை காலையிலே வடித்த கஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நைட்டு கஞ்சி பசை போடுறதுக்காக இது மாக்கோளம் பூஜை அறையில் கோலம் போடுறதுக்காக பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன். ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் தான் எனக்கு சாப்பிட்டேன். பொரி உருண்டை, இந்த மாதிரி பொரி உருண்டை, தேன் முட்டாய், அப்போ கிடைக்கிற விஷயங்கள்லாம் இப்போ சாப்பிட்றப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இருந்த டேஸ்ட்டெல்லாம் இப்போ இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காலையில் வாங்கி வச்ச முட்டை அப்படியே இங்கேயே வெளியிலேயே வச்சுட்டு போயிட்டேன். இன்னும் எடுத்து வைக்கணும். பார்த்திங்கன்னா வர்ற நேரம் பார்த்தாங்கன்னா செடியெல்லாம் நல்லாவே தூங்கிடும். அந்த நேரத்தில் தான் நம்ம வர்றதேவும். ஈவினிங் வந்ததும் டீ சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு 6:30க்கு தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். சப்பாத்தி டிஃபனுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பூஜை அறையில் மாக்கோளம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் போட்டது ஒரு 10 டேஸ் ஆச்சு. இப்போ தான் அதை க்ளீன் பண்ணி திருப்பி மாக்கோளம் போடுறதுக்கு பச்சரிசி மாவை காலையில் ஊற வச்சுருந்ததை இப்போ அரைச்சி கையோட மாக்கோளம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பூஜை அறைக்கு போயிட்டேன். இப்போ டைம் 7:00 ஆயிடுச்சு. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் டைம் எப்போ கிடைக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது, இந்த டயத்தில் இதை செய்யக்கூடாதுங்கிறது சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் வெள்ளி வீடு துடைக்காமல் தான் பார்த்துக்குவேன். ஆனால் ஒர்க் பண்ணிட்டு வர்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிற டயத்தில் தான் நம்ம இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ண முடியுங்கிறதுக்காக சில நேரங்கள் செவ்வாய் வெள்ளியும் வீடு துடைக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் காலையில் தலை குளிக்க முடியலனா கூட ஈவினிங் ஹேர் பேக் போட்டு ஒரு 7:00 மேலே தான் தலை குளிக்கிற மாதிரி கூட செய்வேன். நைட்டு தலை சீவக்கூடாது, சிக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயத்த நான் நேரம், காலம், நாள் கணக்கு இதெல்லாம் பார்க்குறதில்ல. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஸோ அந்த நேரத்தில் சில இந்த மாதிரி சில விஷயங்களை நான் செஞ்சுருவேன். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி நான் சோம்பேறி, இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதே நான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இப்போ கொஞ்சம் அதுவும் இந்த வருஷத்துலேருந்து தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லைனா அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருப்பேன். அதுலேயும் வேலைக்கு போயிட்டு வர்றோம், டயர்டாக இருக்குது, அப்படியே அந்த தாட்டே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் இப்போ சில விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நேரம் காலம் பார்க்காம எனக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லா விஷயங்களையும் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டே தான் வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் மாற்றி கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறிக்கிட்டு வரேன். இருந்தாலும் அந்த சோம்பேறித்தனம் இருக்கத்தான் செய்யுது. அதனால் நான் கிடைக்கிற நேரத்துலலாம் என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை செய்கிறது. ஹேர் பேக்கும் இப்போ கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல, அதையே நான் ஈவினிங் 6:30க்கு மேலே பேக் போட்டு அதுக்கப்புறம் 7:00 தலை குளிக்கிறது. அப்புறம் மற்ற நாள் நைட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தலைவாரி பின்னி போட்டு படுத்துக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை நான் செஞ்சிகிட்ருக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் விமனுக்கு நேரம், காலம், நாள் கணக்கெல்லாம் சில நேரம் நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தது தீர்ந்து போச்சு. இப்போ பன்னீர் கிரேவி வைக்க போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும். நான் எமர்ஜென்சிக்கு இப்போ பூண்டு உரிக்க ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுக்காக இந்த மாதிரி தட்டினாலே பூண்டு தோலெல்லாம் நல்லா வந்துடும். ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நான் இந்த மாதிரி தட்டி தட்டி பூண்டை யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தட்டு தட்டினோடனே அந்த தோலெல்லாம் வந்துடும், ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி உரிச்சு போட்டேன்னா பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இவ்வளோ பூண்டை நான் உரிச்சிட்டேன். ஸோ தட்டினாலே நம்மளுக்கு தோலெல்லாம் நான் எமர்ஜென்சிக்கு பூண்டு குழம்பு வைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, அதுக்கெல்லாம் பூண்டை இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ பன்னீர் கிரேவி தான் நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸ்வீட்னஸ் கலந்து உண்மையிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது இதே ஸ்டைலில் நம்ம சன்னாவும் ரெடி பண்ணலாம். சன்னா சோளா பூரிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஸ்டைல் தான். பன்னீருக்கு பதிலாக நான் சன்னாவை சேர்ப்போம். ஸோ இப்போ பன்னீர் கிரேவிக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாகவும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி மசிகிற நேரத்தில் நான் விலக்கி வச்ச பாத்திரத்தெல்லாம் காலையில் விலக்கி போட்டது தான் அதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு.
இப்போ தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயில 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு நல்லா 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா இப்போ கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து ஜீனி போட்டுக்கிறேன். ஜீனி வந்து இந்த கிரேவிக்கு ஒரு ஸ்வீட்னஸ் குடுக்கும். ஸோ ஜீனி போட்டு இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் ஜீனியே வந்து 2 ஸ்பூன் போடணும். இப்போ ஜீனி போட்டு கொதிச்சிட்ருக்குது. இந்த நேரத்தில் வந்து நான் பன்னீரை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பன்னீர் வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிலே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவி திக்னஸாக ரெடியாகி வந்துருச்சு. இதில் வந்து இப்போ நான் வந்து பட்டர் சேர்க்குறேன். நெய் காட்டிலும் இந்த கிரேவிக்கு வந்து பட்டர் சேர்க்குறது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். இந்த கிரேவி வந்து ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கசூரி மேத்தியை ஃப்ளேவருக்காக போட போகிறோம். நல்லா க்ரஷ் பண்ணி மேலே தூவி விட போகிறோம். கசூரி மேத்தி சேர்த்து அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து பன்னீர் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டிலேயே நான் ரெடி பண்ணி கூட இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்லாம். இதே ஸ்டைலில் வந்து சன்னா ஊற வச்சு சன்னா கிரேவியும் வந்து சோளாபூரிக்கு ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இந்த கிரேவியோட மெயின் டேஸ்ட்னஸ் கொடுக்குறதே வந்து சுகரும் பட்டரும் தான். ஸோ அதை 2யும் வந்து அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து சேர்த்தா உண்மையிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். இப்போ நான் கஞ்சி பசை போடுறதுக்காக காலையிலே வந்து சாதம் வடித்த தண்ணி எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். அதோட உஜாலா கிறிஸ்பன் சைன் 2 மூடி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கம்ஃபோர்ட் வந்து சேர்த்துட்டு இது மொதவே வந்து துவைச்சி காய வச்ச சட்டை தான். இப்போ இதை வந்து வந்ததும் தண்ணியில் நனைய வச்சு தண்ணி வடிய வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து இதோட முக்கி வச்சுட்டேன். இதோட வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதை வந்து பிழியாமல் நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் காய போட்டோம்னா காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கும். உண்மையிலே இது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே அயன் பண்ணி போடுறப்ப நல்லாவே புது கிளாத் மாதிரி இருக்கும். வந்து இருக்கிற பாத்திரத்தையும் கையோட கழுவி வச்சுட்டு படுக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வார்ம் வாட்டர் குடிப்போம். அதையும் வச்சு விட்டுட்டேன். இப்படி தான் என்னோட நைட்டு ரொட்டீன் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போகும். ஒரு சில நாள் தான் சோம்பேறித்தனத்தில் வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சு செய்யாமல் வந்து விட்டுருவேன். இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.